கல்வித்துறையால் அனுமதிக்கப்படாத ஜாதி மதம் சார்ந்த நிகழ்ச்சிகளில் மாணவர்களை பங்கேற்குமாறு எந்த கல்லூரியும் கட்டாயப்படுத்தக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. மதுரை பூமிநாதன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த பொதுநல வழக்கில் மதுரை திருப்பாலை யாதவா கல்லூரி அரசு உதவி பெறும் கல்லூரி இங்கு 2024 ஜூலை 11 சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கேனின் ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. தனிநபரை முன்னிலைப்படுத்தி அவரது படம் அச்சிடப்பட்ட டி-ஷர்ட்டுகளை அணியுமாறு மாணவியர் கட்டாயப்படுத்தினர். மாணவர்கள் மாவீரன் அழகுமுத்து கோன் என அச்சிடப்பட்ட டி-ஷர்ட்டுகளை அணிந்திருந்தனர். கல்லூரி வளாகத்தில் பேனர்கள், போஸ்டர்கள் இடம்பெற்றிருந்தன. ஒரு தனி நபரை புகழ்வதற்காக மாணவர்களிடம் அனுமதி நல்லிணக்கம் பாதிக்கப்பட்டது. இன்று அழகு முத்துக்கோ ஜெயந்தி விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெறுகிறது. எந்த ஒரு தனி நபரையும் ஊக்குவிக்கும் போஸ்டர்கள், பேனர்கள் இடம்பெறக்கூடாது. மாணவர்களின் அமைதி, நல்லிணக்கம் பாதிக்கப்படாதவாறு விழா நடத்த வலியுறுத்தி கல்லூரி கல்வி இயக்குனர், இணை இயக்குனர், திருப்பாலை போலீசாருக்கு மனு அனுப்பினேன். நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். கல்வித்துறையால் அனுமதிக்கப்படாத ஜாதி மதம் சார்ந்த நிகழ்ச்சிகளில் மாணவர்களை பங்கேற்குமாறு எந்த கல்லூரியும் கட்டாயப்படுத்தக்கூடாது. கல்லூரி நிர்வாகம் விடுமுறை அறிவித்திருந்தாலும் மாணவர்களை பங்கேற்குமாறு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ கட்டாயப்படுத்தக்கூடாது. இது மாணவர்களின் தனிப்பட்ட விருப்பத்திற்கு உட்பட்டது. கட்டாயப்படுத்தியது உறுதியானால் கல்லூரிக்கு வழங்கப்படும் உதவியை ரத்து செய்வது உள்ளிட்ட நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும். கல்லூரி வளாகத்திற்குள் ஜாதிய அடையாளம் சார்ந்த பேனர்கள், போஸ்டர்கள் இடம்பெறக்கூடாது. மீறினால் தகுந்த நடவடிக்கையை போலீசார் மற்றும் உயர்கல்வித்துறை மேற்கொள்ள வேண்டும். இவ்வாறு நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.